தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ ஆண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது, செவ்வாய்க்கிழமை அன்று. அன்றைய தினம் உலக சித்தர்கள் தினம், தீயணைப்பு சேவை தினம். அன்றைய தினம் ஜீவ சமாதி, சித்தர்கள் சமாதிக்கு சென்று வழிபட்டால் உடல் நோய்கள் குறையும், வீட்டில் சுபகாரியம் நடைபெறும், பிள்ளைகள் நன்றாக இருப்பர். கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள்: ஜென்ம ராசியில் ராகு சந்திரன், 2ஆம் இடத்தில் 7.5 சனியில் குடும்ப சனி, வாக்குஸ்தான சனி நடைபெறுகிறது. 2இல் சனி, செவ்வாய், சூரியன், புதன், 3இல் சூரியன் சுக்கிரன், 5இல் குரு, 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். பேச்சில் கவனம் தேவை. ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டைகள் ஏற்படலாம். முக்கியமாக உடல் நலனில் கவனம் தேவை. கும்பராசினருக்கு 2இல் சனி இருப்பதால் 7.5 சனியில் 3வது சுற்றுள்ள அன்பர்கள் நன்கு பரிகாரம் அர்ச்சனை செய்து கொள்ளுதல் வேண்டும். சிலருக்கு கால் வலி, முதுகு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், சர்க்கரை நோய், பிரஷர் போன்றவற்றை நன்றாக செக்அப் செய்து கொள்ளுதல் வேண்டும். அலைச்சல் அதிகம் உண்டாகும். ஒரு காரியத்தை முடிக்க அடிக்கடி அலைச்சல், வீண் அலைச்சல் உண்டாகும். அடிக்கடி வீண் பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். பிரயாணத்தினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடன் ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். அளவுக்கு மீறிய மருத்துவ செலவுகள் உண்டாகும். சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகும். பெண்களுக்கு வரன்கள் அமைவதில் தடங்கள், தாமதங்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மை. உயர் அதிகாரிகள் நன்றாக பாராட்டுவர். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் பிறர் வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். தொழிலில் லாபம் பல மடங்கு பெருகும். வியாபாரிகளுக்கு பொருட்கள் தேக்க நிலை உண்டாகாது. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு தாராளமாக கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். பண வரவுகள் பெருகும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கலாம். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். அரசியல் துறை அன்பர்களுக்கு நன்மை. இந்த நேரத்தில் தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தலில் நிற்போருக்கு எளிதாக வெற்றி பெறலாம். கட்சிக்குள் பதவி கிடைக்கும். புகழ் பெருகும். செல்வாக்கு பெருகும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். மாணவர்களுக்கு கவனம் தேவை. படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் பேச்சு, ஆசிரியர் பேச்சு கேட்குதல் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. நஷ்டம் வர வாய்ப்புண்டு. பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது, நஷ்டம் வர வாய்ப்பு இருப்பதால் மிக 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 கவனமாக இருத்தல் வேண்டும். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனியில் 3வது சுற்றாக இருந்தால் மாரக திசை என்போம். மாரகம். உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். இந்த மாதம் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கலாம். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். மிக மிக கவனம் தேவை. குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருப்பதால் கும்பராசி பெண்கள் கணவரை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் பெருகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.